என்னாச்சு தேவா? ராதிகா அக்கா, நந்து, நீங்க எங்க போனீங்க அக்கா? நான் இங்கே தான் இருந்தேன் நந்து. உங்களை தான் நான் கல்யாண பொண்ணா பார்த்தேன். ஆனா அந்த வீட்டில் விஷாக்கா அக்கா தான் சின்ன மருமகள் சொல்றாங்க. நீங்க ஏன் இங்க இருக்கீங்க? ஆமா, நீங்க அந்த வீட்டில் தானே இருக்கணும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் யார் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க? நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். இப்போ நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? இந்த பூவை கொண்டு போய் கொடுத்துட்டு இதை சாஸ்திரி வீட்ல இருந்து கொடுத்து அமிச்சாங்கன்னு சொல்லு. நீங்களே வந்து கொடுக்கலாம்ல. நான் உள்ள வரக்கூடாது இல்ல? நீயே கொண்டு போய் கொடுத்துட்டு வா நந்து. எனக்காக இந்த உதவி கூட செய்ய மாட்டியா? நான் போய் இதை கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன். நீங்க இங்கேயே நில்லுங்க, எங்கேயும் போயிடாதீங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே இருக்கேன். வாசு, பாட்டிமா, ரெடியா கேளு. குருக்களே, ஹலோ, ராங் நம்பர். ஏ தேவா, இரு. எங்க போற நீ? நான் இங்க தான் இருக்கேன். உள்ள எனக்கு ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு. ஆனா நீ போயிட்டா இந்த குலதெய்வத பூஜையை எப்படி பண்ணி முடிக்கிறது? ஹலோ, யா,
பூஜை தட்டு எங்க? பூஜைக்கு பூ எங்க? இதோ கொண்டு வந்துட்டே இருக்காங்க. வாசு, பாட்டிமா. போய் பாரு. சாஸ்திரி வீட்ல இருந்து ஏன் இன்னும் பூ வரல? சரி பாக்குறேன். இந்தாங்க பூ. யார் கொண்டு வந்தாங்க நந்து? ராதிகா அக்காதா. நான் உங்க கூட வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறேன். போகவா? நந்து, நீ போய் ராதிகாவை முதல்ல உள்ள கூட்டிட்டு வா. பூஜை நடக்கும்போது அவளும் இங்க இருக்கட்டும், அப்புறமா வீட்டுக்கு போலாம். என்ன? நான் உங்களை கூப்பிட்டேன், அவங்க உள்ள வரக்கூடாதா? ஏன் வரக்கூடாதா? அது அவ கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த கோவிலுக்குமே வா? ஏன்னா அவ ஜாதி குலம் என்னன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. பாவம், அவ அனாதை இல்ல, அதனாலதான். சரி, பரவாயில்ல, அதை விடுங்க. வைஷாலி, இப்ப நீங்க ராதிகா அக்கா பத்தி தப்பா பேசுனீங்கல்ல. எங்க ராதிகா அக்கா உங்களை விட ரொம்ப நல்லவங்க. நான் இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன். தேவா,
இன்னைக்கு எப்படியாவது உண்மையான சின்ன மருமகளை என் பாட்டிக்கு காமிச்சே ஆகணும். தேவா, ஏன்டா இப்படி சுத்திட்டு இருக்க? பூஜை ஆரம்பிக்க போகுது. வா, சீக்கிரமா வா. ஐம் சாரி, மன்னிச்சிருங்க ப்ளீஸ். எங்க போயிட்டு வர நீ? மறுபடியும் உன் புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? எங்க போயிட்டு வர? இல்லம்மா, அவ பக்கத்துல தான் எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பா. வேற எங்க போறா அவ? அக்கா, ராதிகா அக்கா இங்க இருக்கியா? நந்து, நீ எப்படி தனியா விஷாக்கா வீட்டிலேருந்து வந்த? நான் உங்க கூட கோயிலுக்கு பூஜை செய்யறதுக்காக வந்திருந்தேன். அங்கேதான் நான் ராதிகா அக்காவை பார்த்தேன். கோயில்ல இருந்து ராதிகா அக்கா என்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வர்றதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. கேட்டேல்ல, நான் கேட்கும்போது இவன் ஏன் வாயை மூடிட்டு இருந்தான்னு. நந்து, நீ போ. உங்க அக்காவை அப்புறமா வந்து பாரு. இப்போ தெரிஞ்சுதா? இந்த மகாராணி தேவாவை பார்க்க போயிருக்கா. அந்த சம்பந்தி குடும்பத்துல எல்லாருமே பூஜைக்கு வந்திருப்பாங்க. குலதெய்வம் பூஜை பண்ணணும்ல. இவ எதுக்கு? நீ எதுக்காகடி அந்த இடத்துக்கு போன? தேவாவை பார்த்து உண்மை என்னன்னு சொல்லவா? இல்ல பாட்டிமா, நான் அப்பா சொன்னதுனால தான் பூ கொடுக்க போனேன். எங்க கிட்ட சொல்லிட்டு போகலாம்ல. நாங்க என்ன செத்தா போயிட்டோம்? அவனுக்கும் கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இவகிட்டயா பூவை கொடுத்து அனுப்புவான்? நான் சொல்றது கேளுங்க பாட்டிமா. என்ன கேட்கணும்? கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. மனசுல திருட்டு எண்ணத்தை வச்சுட்டு எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல நான். எப்படியாவது அவன் கண்ணுல பட்டு உண்மையை வெளியில வரவழைக்கணும் தானே நீ இதெல்லாம் பண்ற. அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கியே. அந்த பெரிய குடும்பத்துல போய் வாழலான்னு கனவு கண்றியா? விஷாக்காவோட வாழ்க்கை அப்படியே மொத்தமா நாசமாக்கலன்னு பாக்குறியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க பாட்டிமா? விஷாக்கா என்னோட தங்க. வாயம் கூட அசுத்தம் பிடிச்ச வாயால விஷாக்காங்கிற பேரை சொல்லாத. பொண்ணு, நீ இப்படியே விட்டா சரியா வரமாட்ட. வாடி வாடி கூட போய் கடை அந்த மூக்குல. அவளை மன்னிச்சிடுங்க, பாவம். அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. இவ்வளவு பண்ணிருக்கா, தெரியாம பண்ணிட்டான்னு சொல்ற? எங்கயாவது உருப்பிடுவாளா இவ? அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க.
அவர் சொன்னதுனால தானே அதுக்கு போய் குழந்தையா இவ சரியான கோட்டா. எவ்வளவு நாளா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எத்தனை எத்தனை நாடகம் எல்லாம் பண்றா இவ. நீ போய் முதல்ல எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வை. இவளை கையால தொட்டதுக்கு நான் தலையை குளிக்கணும். தலையை குளிச்சாதான் பாவம் போகும். போ. ராதே கிருஷ்ணா. என்னாச்சு தேவா? எதுக்கு நீ இங்க நின்னுகிட்டு இருக்க? வாசு, இன்னைக்கு நான் அவளை மறுபடியும் பார்த்தேன். என் கண்ணால பார்த்தேன். கோவில்ல இருந்தா. இங்க பாரு தேவா, கொஞ்ச நாளா நீ இதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். கோயில்ல ஒருத்தி பின்னாடி போனியே, அந்த பொண்ணு கூட முக்காடு எடுத்துட்டு உன்னை பார்த்தல? அப்ப அங்க இருந்த பொண்ணு யாரு? வேற யாரோ. அப்புறம் எப்படி அவளை பாத்தங்கற? எனக்கு தெரியல. ஆனா அவ அங்க இருந்தா. அங்க இருந்துட்டு திடீர்னு காணாம போயிட்டா. இங்க பாரு தேவா, நீ திரும்ப திரும்ப இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன திரும்ப திரும்ப சொல்றங்கற வாசு? ஆமா, நான் அந்த பொண்ணை பார்த்தேன்னு என்கிட்ட சொல்றேன். ஆனா அங்க போய் பார்த்த பிறகு அந்த பொண்ணு அது இல்லைன்னு சொல்ற. ஏற்கனவே ஒரு தடவை அவளை கேமராவில எடுத்திருக்கன்னு என்கிட்ட அதை காட்டின. அப்புறம் அதுல இல்லைன்னு சொல்லிட்ட. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? ஆரம்பத்துல இருந்து இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. உண்மையில அப்படி ஒரு பொண்ணே இல்ல. அது உன்னோட பிரம்ம. அப்படி இல்லாத ஒரு பொண்ணை பத்தி நீ பாட்டியம்மா கிட்ட எப்படி சொல்ல போற? யோசிச்சு பாத்தியா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு? அப்ப நான் அவளை எப்படி சொல்றது? என்னோட ட்ரீம் கேர்ள் பிரம்ம இல்ல. நான் ஏமாற தயாரா இல்ல. எத்தனையோ தடவை நான் அவளை நல்லா பார்த்திருக்கேன். அவ இருக்கா. நிச்சயமா நான் நினைக்கிற மாதிரி இங்க எங்கேயோ தான் அவ இருக்கா. மாதவண்ணா, கொஞ்சம் நில்லுங்க. இந்த பிரசாதத்தை சாமி கிட்ட வைங்க. வச்சிடுறமா. அடடா, அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு எங்க போறீங்க? என்கிட்ட கொடுங்க. நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. இதை நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. சின்ன மருமகளே, இத புடிங்க மேடம். இந்த முழு பிரசாதத்தையும் நீ மட்டும்தான் சாப்பிடணும். ஏன் தெரியுமா? இதுல ஃபேட்டும் கார்ப்ஸும் நிறைய இருக்கு. ஏற்கனவே எனக்கு டயட் கான்ஷியஸ் ஜாஸ்தி. எனக்கு இவ்ளூண்டு போதும். ஆமா, உங்க கிராமத்துல ஏதோ சொல்வாங்களே, நெய்யும் சர்க்கரையும். ரைட், இதுல நெய்யும் சர்க்கரையும் ஜாஸ்தி இருக்கு. நீங்க தான் அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டீங்களே. So go ahead. இவ்வளவையும் என்னால மட்டும் சாப்பிட முடியாது. நீங்களும் சாப்பிடுங்களேன். இரு தீபிகா, நான் என்னோட பங்கை சாப்பிட்டுட்டேன். நீயும் சாப்பிட்டுருப்பல்ல? சாப்பிட்டியா இல்லையா? நானும் இப்பதான் சாப்பிட்டேன். குலதெய்வ பிரசாதத்தை மருமக மட்டும்தான் சாப்பிடணும். விஷாகா, டெஸ்ட் இஸ் ஆல் yours. Please go ahead. என்னாச்சு? இன்னைக்கு இவ்வளவு வைக்கப்படுற? காலையில இருந்து ஃபாஸ்டிங் இருந்திருப்ப. கவலைப்படாத, நான் என் கையாலேயே உனக்கு ஊட்டி விடுறேன். ஏண்டா. ஆக்சுவலி அண்ணி, நான் காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். எனக்கு தெரியும். சாப்பிடு சாப்பிடு. இந்தா. வீட்டு மருமக தான் சாப்பிடணும். சாப்பிடு சாப்பிடு.
கடவுளே, இவ ஏன் என்னை இப்படி கொடுமைப்படுத்துறா? என் மேல இவளுக்கு என்ன கோவம்? சாப்பிடு. அடடா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் அவளை கஷ்டப்படுத்துற? ரினாலினி, அது பிரசாதம், தண்டனை இல்ல. இப்படி எல்லாம் கொடுக்க கூடாது. சின்ன மருமக ஏற்கனவே நிறைய இனிப்பு சாப்பிட்டிருக்கா, அதுவே போதும். உட்காருமா. வாங்க தேவா, பின்னாடியே வந்துட்டீங்களா? பொண்டாட்டி விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்களா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த வீட்டுக்கு சின்ன மருமக வந்ததுல இருந்து உங்க முகத்துல வழக்கமான சந்தோஷமே இல்லையே. அதுல தொடைக்காத சின்ன மருமகளே, தலைப்பார தொடைக்காத. உன் புருஷன்கிட்ட இருந்து கர்ச்சீஃப் வாங்கி தொட. ஏய் தேவா, உன் கர்ச்சீஃப் அவகிட்ட கொடு. குடுடா. டைமண்ட் ரிங். பிரசாதத்தை ஊட்டி விட்டதுக்காக எனக்கு ஒரு டைமண்ட் ரிங். வாவ். தேவா, இந்த மோதிரம் தானே நீ முதல்ல சின்ன மருமகளுக்காக ஆசையா வாங்கினது?